அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் தொழிற்சாலை மற்றும் இயந்திர மேலாண்மை பற்றி விவாதிக்கப் போகிறோம். இது தயாரிப்புகளை மிகவும் சீராக நகர்த்தவும் அதிக வேலை செய்யவும் அனுமதிக்கிறது. பின்வரும் திறன்களைக் கொண்ட சிறுதானிய மால்ட் உற்பத்தி ஆலையை அமைப்பதில் நாங்கள் கவனம் செலுத்தி வருகிறோம். 500 முதல் 1000 சதுர அடி பரப்பளவு கொண்ட ஒரு நடுத்தர அளவிலான தொழிற்சாலை ஒரு நாளைக்கு 40 கிலோ. முதலில் மூலப்பொருட்களின் நுழைவு மற்றும் சேமிப்பிலிருந்து தொடங்குகிறோம். எளிதில் இறக்குவதற்கு மூலப்பொருட்களை சேமித்து வைப்பதற்காக நுழைவாயிலுக்கு அருகில் ஒரு பகுதியை அமைக்கவும். பின்னர் தானியங்களை சுத்தம் செய்யும் இயந்திரத்தை வைக்கவும். சிறுதானியங்களில் உள்ள கற்கள், தூசி மற்றும் அழுக்கை சுத்தம் செய்ய இதை பயன்படுத்தவும். அதன் பிறகு வறுத்தல் இயந்திரத்தை வைக்கவும். சிறுதானிய மால்ட் சிறுதானியங்களை வறுத்தெடுக்க சுவைகள் மற்றும் வாசனைகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து நீங்கள் மின்சார கல் தரை ஆலையை வைக்கவும். இந்த பகுதி திணை விதைகளை மாவாக மாற்றுகிறது. பின்னர் 10 சேமிப்பு ட்ரம்கள் வைக்கப்பட வேண்டும். சிறுதானியங்கள் மற்றும் தயாரிக்கப்பட்ட சிறுதானிய பொடியை சேமிப்புக்கு பயன்படுத்த வேண்டும். அடுத்து நீங்கள் எடை இயந்திரத்தை வைக்கவும். இந்த பிராந்தியத்தில் திணை மால்ட் கிராம் வாரியாகவும் தொழிலாளர்களுடன் கிலோ வாரியாகவும் பயன்படுத்தப்படுகிறது. அதன் பிறகு நீங்கள் பேக்கிங் இயந்திரத்தை வைக்கிறீர்கள். இந்த இயந்திரம் உற்பத்திக்கு திணை பொடியை பேக் செய்ய பயனுள்ளதாக இருக்கும். வெளியேறும் இதத்திற்கு அருகில் முடிக்கப்பட்ட பொருளை சேமித்து வைக்கவும் விநியோகிக்கவும் ஒரு பகுதியை அமைக்கவும். எளிதாக அணுகுவதற்கும் அனுப்புவதற்கும் ஒழுங்கமைக்கப்பட்ட முடிக்கப்பட்ட தயாரிப்புகளை சேமிக்க உணவு பிரிவு அலகுகள் அல்லது தட்டுகளை வைப்பது. இந்த காரணிகளின் பட்டியலை எடுத்துக்கொள்வதன் மூலம் நீங்கள் திணை மால்ட்டை சரியான முறையில் உற்பத்தி செய்யலாம். வியாபர்கோ சேனலை விரும்பவும், பகிர்ந்து கொள்ளவும், சந்தா செலுத்தவும். ஆல் தி பெஸ்ட்.